ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஹெச் டியூப். இன்றைக்கி நான் உங்களை ரொம்ப ஹாப்பியான நியூஸ் சொல்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோடு சந்திக்கிறேன். என்ன ரெசிபி, என்ன ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே கூட இதை ட்ரை பண்ணி அசத்திடலாம். கேரமல் கஸ்டர்ட் இல்லைனா கேரமல் புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நான் இன்றைக்கி ஓவனில் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி வந்து நான் இதை ஸ்டவ் டாப்பில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன், 1 கப் பால் எடுத்திருக்கேன், கப் சுகர். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் சுகர் வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கேரமல் பண்ணுறதுக்காக. அப்புறமா வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1 டீஸ்பூன் அளவில் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயில் 1/4 கப் சுகர் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா இப்படி கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சி விட்டுட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலர் மாதிரி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மீடியம் லோவில் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் தீ கூட வச்சிங்கனாலும் டக்குன்னு அது வந்து கருகிரும், அப்புறம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி இது கரையிற வரைக்கும் கரண்டி விட்டு நீங்கள் கிளற வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி சுற்றி விட்டு கரைச்சிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா சுகர் வந்து கரைஞ்சிட்டு கலர் மாற ஆரம்பிக்க போகும்போது நீங்கள் லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப கவனமாக இருங்க. கொஞ்சம் பிசகுனாலும் இது வந்து கலர் கொஞ்சம் லைட்டாக டார்க் ப்ரௌன் ஆனாலும் நம்மளோட கேரமல் வந்து டோட்டலாக கசப்பாயிரும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் த ஸ்பாட் நீங்கள் கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் உடனே வேறு ஒரு பிளேட், நீங்கள் எந்த பிளேட்டில் வந்து இதை வந்து வேக வைக்க போகிறீங்களோ அந்த பிளேட்டில் வந்து டக்குன்னு மாற்றிடுங்க. இன்றைக்கி வந்து நான் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு உடனே மாற்றிட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்து நல்லா அந்த பவுலில் வந்து ஃபுல்லாக கீழ்ப்பாகம் ஃபுல்லாக வந்து இந்த கேரமல் வந்து நல்லா அப்ளை பண்ணியிருக்கணும். நீங்கள் கரண்டி வச்சு இது பண்ண முடியாது, டக்குன்னு கட்டிப்பட ஆரம்பிக்கும். சுகர் நம்ம வந்து நல்லா காய்ச்சிட்டனால ஒரு வாட்டி லைட்டாக சுற்றி விட்டு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் வந்து சுகர் இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து 1 கப் அளவு பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 சுற்றுனா போதும். ரொம்ப சுற்றுனீங்கன்னா வந்து அது நிறைய பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், சரியாக வராது. ஸோ 2 வாட்டி சுற்றிட்டு ஒரு வடிகட்டி வச்சு அந்த பாத்திரத்துலேயே, நம்ம கேரமல் ஊற்றி வச்ச பாத்திரத்துலேயே வடிகட்டி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து என்னோடய ஸ்டீமரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன தட்டை போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் கனமான ஒரு டவலோ அல்லது துணியோ நல்லா ஒரு 4-5 மடித்து போட்டு அது மேலே நான் ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் மிக்சரை வந்து வச்சு ஒரு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இது வந்து வேர்வை தண்ணி உள்ளே இறங்காமல் இருக்கக்காக. நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அது கூட போட்டு கவர் பண்ணிக்கலாம். மூடிட்டு இதுக்கு மேலே நம்ம நார்மலாக எப்படி வந்து ஸ்டீம் பண்ணுவோமோ அந்த மாதிரி மூடி போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். 25 நிமிஷத்துலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். இடையில நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 25 நிமிஷம் அல்லது 35 நிமிஷத்தில் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். முட்டை எதுவும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம சுற்றி ஓரத்தில் ஒரு நைஃபால் இந்த மாதிரி ஓரத்தில் கீறி விட்டோன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே ஒரு தட்டையை வந்து கவுத்தி இது பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் வீடியோவுக்காக அவசரமாக சூடாக இருக்கும் போதே எடுத்தனால என்னோடய புட்டிங் வந்து உடஞ்சிருச்சு. அதனால் உங்களுக்கு வந்து நான் ஒரு கூகுள் இமேஜ் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் வெட்டி எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் செஞ்ச கேரமல் புட்டிங்கோட ஸ்லைசஸ் தான். ஸோ நான் சொல்ல வந்த ஹாப்பி நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல் 2 நாளைக்கு முன்னால் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை வெற்றிகரமாக ரீச் பண்ணிடுச்சு. இவ்வளோ நாளாக தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட ஒவ்வொரு வீடியோவும் வாட்ச் பண்ணுற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.